அனைவருக்கும் வணக்கம். ரோண்டா பைர்ன் எழுதின மாயாஜாலம் புக்கு. 6வது நாள் மாயாஜால பயிற்சி. மாயாஜாலமாய் வேலை செய்யும் ஒன்று. உங்களிடம் இருக்கும் திறமையை அல்லது நீங்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கையை உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் எடுத்துச் செல்லுங்கள். முன்பு ஒருபோதும் அது அடைந்திராத தூரத்தை அடைய வையுங்கள். அப்போது அது மாயாஜால தளத்திற்குள் வலுக்கட்டாயமாக தள்ளப்படும் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் சொல்லியிருக்காரு. ஏழையா பிறந்த ஒருவர் கையில் எந்த காசும் இல்லாமல் படிப்பும் இல்லாமல் எப்படி ஒருத்தர் அந்த நாட்டின் அதிபராக ஆக முடியும்? எப்படி அவரால் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும்? நாட்டின் செல்வந்தர் பட்டியலில் இடம்பெற முடியும்? ஒரே தொழிலை செஞ்ச 2 பேரில் ஒருத்தர் மட்டும் வெற்றிக்கு மேலே வெற்றி பெற்று தன்னோட வேலையில் மிக உயர்ந்த நிலையை அடைகிறாரு. இன்னொருவர் எப்படி கடினமாக முயற்சி செஞ்சாலும் எந்த வெற்றியும் கிடைக்காம படுகுழியில் இருக்கிறது எதனால்? இதுக்கெல்லாம் ஒரே காரணம் நன்றி உணர்வு தான், இந்த பிணைப்பு தான். ஏன்னா ஈர்ப்பு விதிப்படி வெற்றியை நீங்கள் உங்ககிட்ட ஈர்க்க விரும்புனீங்கன்னா உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதுக்கு நன்றி உணர்வோடு இருங்க. நன்றி உணர்வு இல்லைன்னா நிரந்தரமான வெற்றி கிடைக்காது. உங்களோட வேலையிலோ அல்லது தொழிலையோ வெற்றி பெறுவதற்கு நல்ல வாய்ப்புகள், பதவி உயர்வு பெறுவதற்கு, பணம் கிடைப்பதற்கு, புத்திசாலித்தனமான யோசனைகள் செய்வதற்கு, பாராட்டு கிடைப்பதற்கு, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அதிகரிக்கணும்னா உங்களோட வேலை அல்லது தொழிலை குறித்து நன்றியுணர்வோடு இருங்க. யாரிடம் நன்றியுணர்வு இருக்கிறதோ, அதாவது அவர்களது வேலை குறித்து நன்றியுணர்வு இருக்கிறதோ அவருக்கு அதிகமாக கொடுக்கப்படும், அவருக்கு அபரிமிதம் உண்டாகும். யாரிடம் நன்றியுணர்வு இல்லையோ, அதாவது அவர்களது வேலை குறித்து நன்றியுணர்வு இல்லையோ அவர் வசம் ஏற்கனவே உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். நீங்கள் உங்கள் வேலையில் நன்றி உணர்வோடு இருந்தீங்கன்னா நீங்கள் தானாகவே உங்கள் வேலையில் அதிகமான உழைப்பை கொடுப்பீங்க. அப்படி நீங்கள் அதிகமாக கொடுக்க உங்களுக்கு வரும் பணமும் வெற்றியும் அதிகமாக கிடைக்கும். அப்படி நீங்கள் உங்கள் வேலையில் நன்றி உணர்வு இல்லைன்னா நீங்கள் உங்கள் வேலையில் குறைந்த உழைப்பை கொடுப்பீங்க. உங்களுக்கு வரும் பணமும் வெற்றியும் குறைவாக கிடைக்கும். உங்கள் வேலையில் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்க மாட்டீங்க. அப்படியே தேக்கமடைஞ்சிருவீங்க. இறுதியாக சீரழிஞ்சு போயிடுவீங்க. உங்கள் வேலை கூட உங்களுக்கு இல்லாமல் போயிடும். நீங்கள் ஒரு தொழிலதிபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட நன்றியுணர்வின் அளவை பொறுத்து தான் உங்களுடைய வியாபாரத்தின் மதிப்பு அதிகரிக்கும் அல்லது குறையும். உங்களோட வியாபாரம், உங்களோட வாடிக்கையாளர்கள் மற்றும் உங்களோட ஊழியர்கள் குறித்து நீங்கள் எவ்வளவு நன்றியுணர்வோடு இருக்கீங்களோ உங்களுடைய வியாபாரம் அவ்வளவு அதிகமாக வளரும். நீங்கள் நன்றியுணர்வு இல்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வியாபாரம் கீழ் நோக்கித்தான் போகும். உங்கள் வேலை எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் நேசிக்கணும். வேலைக்கு போகிறதுனா உற்சாகமாக போகணும். வேறு எதை பற்றியும் சிந்திக்கக்கூடாது. இன்றைக்கி உங்களுடைய கண்ணுக்கு புலப்படாத ஒரு மேலாளர் இருப்பதாக கற்பனை செஞ்சு பாருங்கள். உங்களோட வேலையை பற்றி நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பதிவு செய்கிறது தான் அவரோட வேலை. அவர் கையில் நோட்டு பேனா வச்சுக்கிட்டு நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் உங்கள் பின்னாலே வர்றாருன்னு கற்பனை செஞ்சு பாருங்கள். நீங்கள் அன்னைக்கு உங்கள் வேலையில் எவ்வளவு நன்றி உணர்வோடு இருந்திருக்கீங்க அப்படிங்கிற பட்டியல் அவர்கிட்ட இருக்கும். அந்த பட்டியல் எவ்வளவு நீளமாக இருக்குதோ அந்த அளவு அதிகமான மாயாஜாலம் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு வேலை இருக்குது. வேலை இல்லாமல் இங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஃபோன், பிரிண்டர், இன்டர்நெட், கம்ப்யூட்டர், இந்த மாதிரி உங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்துகிற கருவிகளை பற்றி நினச்சி பாருங்கள். உங்கள் கூட வேலை பார்க்கும் மக்களை பற்றி, அலுவலக நண்பர்கள் பற்றி, அலுவலக வரவேற்பாளர்கள், பணம் பட்டுவாடா செய்கிறவங்களை பற்றி, துப்புரவு தொழிலாளர்கள் பற்றி, உங்கள் வேலையில் உங்களுக்கு பிடிச்ச நிகழ்வுகளை பற்றி சிந்திச்சு பாருங்கள். இப்போது மாயாஜால நோட்டை எடுங்க. அதில் நீங்கள் உங்கள் வேலையை குறித்து நன்றியுணர்வோடு இருக்கும் 10 ஆசீர்வாதங்களை எழுதுங்க. ஒவ்வொரு நாள் இரவும் காலையிலும் கையில் மாயாஜால கல்லை எடுத்து வச்சு நீங்கள் நோட்டில் எழுதி வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை வாசிங்க. கடைசியில் நன்றி 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 அப்படின்னு 3 தடவை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை மாயாஜாலமாக நீங்கள் நினச்சபடி மாறும். இனி 7வது நாள் பயிற்சியை அடுத்த வீடியோவில் காணலாம். நன்றி, வணக்கம்.